பிரைஸ் காட் உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். கடந்த வாரம் உத்தரப்பிரதேசில் இருக்கிற பல பகுதிகளில் ஊழியர்களுக்காக நாங்கள் போயிருந்தோம். போன வேளையில் அங்கே ஒரு திருச்சபையில் சில பிரச்சனைகள் வந்தது. போலீஸ்கள் வந்தாங்க. இந்த மத மாற்றங்கள் இந்த மாதிரி காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய சபைகள் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. நிறைய போதர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான பிரச்சனைகள் இதனால் போயிட்டுருக்கிற உபத்திரவங்கள், பயங்கரமான உபத்திரவங்கள் தான் போயிட்டே இருக்கிறது. ஆனால் நாங்களும் பெரிய ஒரு கிருபையினால் தப்பிச்சிட்டோம். ஆனாலும் இப்போ அந்த சபை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுக்காக நீங்கள் எப்படியா ஜெபிங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வருகிற ஒரு திருச்சபை. கடந்த வாரம் இருந்துச்சு. கடைசியில் இப்போ அடைக்குன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டில் இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்தனால அவங்களால திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வாரம் திரும்பவும் சபை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சபை திருக்குடும்பம் மீண்டுமாகவும் அது திறக்கப்படணும். நீங்கள் அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் வழிவாசலை திறக்கணும். ஏன்னா அந்த அப்போஸ்தலர் நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபத்திரவங்கள் பெருகின போது சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதன் மூலமாக சுவிசேஷம் பரவினது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் சீஷர்களும் சபைகளும் சிதறடிக்கிற பிள்ளையில் உபத்திரவத்தின் நாட்களிலும் கூட இந்த ஊழியங்கள், இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் ஜனங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு எழுப்புதல் தேசத்தில் வர வேண்டும். சுவிசேஷ எழுப்புதல் வர வேண்டும். ஒரு ஜெப எழுப்புதல் வர வேண்டும். ஒரு அறுவடை மகாபெரிய ஒரு அறுவடை தேசம் முழுவதும் நடைபெற வேண்டும். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி எவ்வளோ சபைகள் இன்றைக்கி அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சத்தீஸ்கர்லேயும் பிரச்சனை தான், யூபிலையும் பிரச்சனை தான். பல இடங்களில் பல விதமான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அநேகர் இன்றைக்கி கூட நான் ஒரு செய்தியை பார்க்குறேன். ஒரு விசுவாசி இறந்த போது அவங்க சொந்த ஊரில் அடக்கம் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போய் கடைசியில் அங்கே போலீஸ் துணையோடு தான் அந்த விசுவாசி அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி ஒரு உபத்திரவத்தினுடைய கொடிய ஒரு காலத்துக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறது. அன்றைக்கி ஸ்தேவான் மரித்த பொழுதும் சரி, சீஷர்கள் சிதறடிக்கப்பட்ட போதும் சரி, அன்றைக்கி உபத்திரவங்களை அன்றைக்கி ஆதி விசுவாசிகள் எப்படி சந்தித்தார்களோ இன்றைக்கி அப்படி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையும் கூட இன்றைக்கி நம்ம சபையாக இணைந்து விசுவாசிகளாக இணைந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஜெபிக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் ஜெபிக்காமல் எந்த காலத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம்? இந்த காலத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் எந்த காலத்தில் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க போகிறோம்? ஜெபிக்க வேண்டிய நம்ம ஜெபிக்கலைன்னா யார் இவர்களுக்காக ஜெபிப்பது? எவ்வளவு திருச்சபைகள் அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எவ்வளவு போதர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டு வரார்கள். எவ்வளவு போதர்கள் தாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக ஆந்திர பிரதேஷில் நடந்த ஒரு போதருடைய அது கொலையா இல்லை அது விபத்தான்னு கூட இன்றைக்கி தெரியாத ஒரு பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி பல இடங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் சிலர் உணர்ந்து கொள்ளுகிறீங்க, சிலர் உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலைமைகள். நம்முடைய சபை சாத்தானை பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு பிரிவினை ஆவிகளை தான் உண்டாக்குவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினை ஆவிகள் இன்றைக்கி சபையை ஊடுருவுகிறது. பிரிவினை ஆவிகள் விசுவாசிகளையும் போதர்களையும் ஊடுருவுகிறது. இன்றைக்கி சில சபைகள் பார்த்தீங்கன்னா பிரிவினை ஆவிகள்னால இன்றைக்கி பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்றைக்கி பலவிதமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இது ஒரு கடைசி காலமாக இருப்பதனால ஜெபத்திற்காக தான் இதை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். இது ஒரு கடைசி காலமாக இருப்பதனால பிரிவினை ஆவிகள் பலவிதமான காரியங்களில் இது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. சில சபைகள் பிரிக்கப்படுகின்றன, ஊழியங்கள் பிரிக்கப்படுகின்றன, விசுவாசிகள் பிரிக்கப்படுகின்றன. இது பிரிவினையான சாத்தானுக்கு. ஏன்னா இயேசு பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனால் அதை அவனுக்கு சாத்தானுக்கு புரியாது. எப்படியாவது பிரிக்கணும். சபை இணைந்திருக்க வேண்டும். சபை பிரிந்திருக்க பிதா பிரிந்திருக்கிறாரா, குமாரன் பிரிந்திருக்கிறாரா, பரிசுத்தாவின் பிரிந்திருக்கிறாரா? இல்லை திரியேக தெய்வம் ஒன்றாக இணைந்து தானே செயல்படுகிறார். நம்ம ஏன் பிரிந்திருக்கணும்? சபையாக ஏன் பிரிந்திருக்கணும்? விசுவாசிகளாக ஏன் பிரிந்திருக்கணும்? உங்களுக்கு அப்படிப்பட்ட டாக்டரின், உங்களுக்கு இப்படிப்பட்ட டாக்டரின், எங்களுக்கு இப்படிப்பட்ட டாக்டரின், நாங்கள் அந்த சபையை சார்ந்தவங்க, நீங்கள் இந்த சபையை சார்ந்தவங்க, எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை இல்லை, எங்கள் சபை பெரிய சபை, உங்கள் சபை சின்ன சபை என்ற வேறுபாடு, இன்றைக்கி பயங்கரமான வேறுபாடு சாத்தான் இன்றைக்கு விதைத்து கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? பரிசுத்தமாக ஜெபிக்க வேண்டிய நம்ம இன்றைக்கி பரிசுத்த சிந்தையில் இன்றைக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவை பார்க்க வேண்டிய நம்ம இன்றைக்கி உலகத்தை பார்த்து போய்கொண்டே இருக்கிறோம். சிலுவை சுமக்க வேண்டிய நம்ம உலகத்தின் பெருமையை சுமந்து கொண்டு இன்றைக்கி போய்கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாவத்துக்கு நேராக இன்றைக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம் தெரியுமா? அதனால தான் இந்த உபத்திரவங்கள், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செய்கிற தவறுனால இன்றைக்கி பல சபைகள்
சபைகள் அடிக்கப்படுகிறது, சபைகள் சிதறடிக்கப்படுகிறது நம்மளுடையதான். ஸோ ஜெபிங்க. இது ஒரு கடைசி காலமாக இருப்பனால ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ என் அன்பான தேவச்சனமே, இந்த செய்தியை கேட்குற உங்களுக்காக நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஜெபிங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் நம்ம தேசத்தில் நம்ம செய்ய வேண்டும். ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். எல்லாரும் இணைங்க. அது கத்தோலிக்கலாக இருக்கட்டும், புரொட்டஸ்டண்டாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தாக இருக்கட்டும், தனிப்பட்ட திருச்சபையாக இருக்கும், தயவுசெய்து இணைங்க. பிரிஞ்சு இருக்காதீங்க. தயவுசெய்து இணைங்க. கிறிஸ்து பிரிந்து இருக்கலையே, நீங்கள் ஏன் பிரிந்திருக்கிறீங்க? பைபிள் பிரிந்திருக்கிறவில்லையே, நீங்கள் ஏன் பிரிந்திருக்கிறீங்க? கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்க தானே சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏன் மற்றவங்களை நேசிக்க தெரியலன்னா நம்ம எப்படி ஊழியத்தை செய்வோம்? அவன் கத்தோலிக்க, அவன் ஒரு புரொட்டஸ்டன், அவன் ஒரு பெந்தேகோஸ்தன், நம்மளால் மற்றவங்களை, நம்ம கூட இருக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களே நம்மளால் நேசிக்க முடியலைன்னா மற்றவங்களை நம்ம எப்படி நேசிக்க போகிறோம்? எப்படி சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம்? எப்படி இயேசுவின் அன்பை சொல்ல போகிறோம்? ஸோ என் அன்பான தேவஜனமே, இது பிரிந்திருப்பதற்கான காலம் அல்ல, ஒருங்கிணைப்பதற்கான காலம், ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான காரணம். எப்படியாவது இயேசுவின் அன்பை தேசமுங்களும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து ஜெபிங்க. இப்படியே போயிட்டு இருக்குன்னா இன்னும் ரொம்ப பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்கள் திருச்சபை கூட ஒரு நாளைக்கு இந்த பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அந்த காலகட்டத்திலெல்லாம் நீங்கள் தவிர்த்து வரணும். இப்பொழுதே ஜெபிங்க. ஆண்டவர் நம்ம கண்களுக்கு முன்பாக காண்பிச்சு கொண்டே இருக்கார். என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் தெளிவாக காமிச்சிருக்கார். ஸோ இதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும். ஜெபம் ஒன்றே மாற்றங்களை உருவாக்க முடியும். ஜெபிப்பதன் மூலம் தான் வெற்றியை கொள்ள முடியும். ஸோ ஜெபிங்க. ஜெபிக்கிறவர்கள் நம்ம பெரிய அற்புதத்தை பார்க்க முடியும். ஸோ அன்பான தேவஜனமே, தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழிய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ தொடர்ந்து ஜெபிங்க. என்னுடைய பயணத்துக்காக ஜெபிங்க. இன்னும் பல தூரங்கள் பயணிக்க வேண்டும். பல காரியங்களை செய்ய வேண்டும். அநேக இடங்கள் ஊழியங்கள் நிறுவப்படுகிறது. அநேக இடங்கள் திருச்சபையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அநேக காரியங்கள் தேசத்தில் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கார். போகிற இடங்கள் ஜனங்கள் கூட்டமாக ஆண்டவர்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த வழியாக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தயவுசெய்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மட்டும் இல்லாமல் ஊழியங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்க. அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸில் ரொம்ப இருந்தீங்க, பிரச்சனை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதீங்க, திகையாதீங்க. நிச்சயமாக இயேசு உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்கள நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் ஒரு மகிமையும் நம்மளால் பார்த்து கொள்ள முடியும். ஆமேன்.